எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா சீம்பாலுங்க. நாட்டு மாட்டு சீம்பால். இதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கடலை மாவு கடலையை அரைச்சி போட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. அது அவ்வளோ டேஸ்டாவே இருக்காதுங்க. வெறும் சீம்பால் எடுத்துக்கலாங்க. சுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா கலங்கணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கி எடுத்துக்கிட்டு குக்கர் எடுத்து அதில் ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே தட்டு வச்சு மூடி இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 15 விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான சீம்பால் ரெடிங்க. சுக்கு மிளகு இதை மட்டும் அரைச்சி போட்டு பாலையே நல்லா சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இனிப்பு தேவையோ அதை போட்டு நல்லா கலக்கி வச்சு குக்கரில் வச்சு 15 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தா சூப்பரான சீம்பால் ரெடிங்க. பாருங்க எவ்வளோ அழகாங்க. பாருங்க நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி தாங்க சீம்பால் வேகணும். எதுவுமே போடாமல் சர்க்கரை சுக்கு மிளகு மட்டும்தாங்க போட்டு நல்லா கலக்கி விட்டு 15 விசில் வச்சு எடுத்தா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கதா சீம்பால் ரெடி. சாப்பிட்டு பாருங்க. சீம்பால் எப்படி பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்கு. சூப்பரா இருக்குதுங்க சீம்பால். என்னன்னா இன்னைக்கு சீம்பால் வச்சேங்க. வச்சுட்டு நான் மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் விட்டுட்டு குக்கர் தீஞ்சு போச்சு. அதனால குக்கர் தீஞ்சு போச்சு. ஆனால் சீம்பால் செம்மையா வந்திருக்குதுங்க. சூப்பரா. அதனால பழைய பாத்திரத்துக்கு எடுத்து போட்டுடலான்னு என் பொண்ணு சொல்றாங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.